ஹலோ, நம்ம காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க்ஸ் வந்து பட்டு பாரம்பரியத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம காஞ்சிபுரம் கலர் எப்படி வந்தது? பட்டு இந்த வந்து பழங்காலத்தில் வந்து கலருக்கு பேர் கிடையாது. நம்ம இந்த மாதிரி அஞ்சரை பெட்டின்னு இருக்கும். அதில் வந்து மஞ்சள், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் அந்த மாதிரி இருக்குது. அதுலேருந்து தான் கலரை எடுத்தாங்க பேர். காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு சாரியில் நெய்யும் போது இதோட கலர்னால் கலர் என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போது தான் இதில் இருந்து மிளகுலேருந்து எடுத்த மஞ்சள் வந்து மங்களகரமான கலர்னு மஞ்சள் எடுத்தாங்க. அதுக்கு பேர் மஞ்சள் கலர்னு வச்சாங்க. அதே மாதிரி தான் வெந்தய கலருங்கும்போது மஸ்டர்ட்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு வெந்தய கலர் தான் பேர் ஃபஸ்ட்டில். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் போக போக நம்ம காலம் வளர கலருக்கு பேர் வச்சாங்க, நியூ கலர்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது கலர்லாம் இதுலேருந்து தான். காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு கலர் வச்சதெல்லாம் இப்படித்தான். உளுந்துன்னா இந்த ஆஃப் ஒயிட், இன்றைக்கி சொல்கிறது ஆஃப் ஒயிட் சொல்கிறோம். அந்த பழங்காலத்தில் வந்து 3 தலைமை நம்ம செய்யலாம். அப்போது வந்து இது இந்த கலர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது வந்து உளுந்தம்பழுப்பு கலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது காஞ்சிபுரம் பட்டு சாரியில் வந்து இன்றைக்கி சொன்னால் பட்டர் கலர்னு சொல்லலாம். ஆமாம், இப்படி கலர் பல வகையில் கலர் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த கலர் உருவானது வந்து உளுந்து. அது இந்த பேர் இப்போ காலம் வளர மாறுது பேர். கிராம்புன்னு சொல்லுவோம். அதாவது கிராம்பு கலர் வந்து அன்றைக்கி வந்து நீ பார்த்தா டார்க் கலர் சொல்கிறோம். அது கலர் வந்து காப்பி கலர்னு சொல்லலாம். அது வந்து ஆக்சுவலி கலர் உருவானது கிராம்பு கலர் வந்து உருவானது. அந்த மாதிரில டிசைன் காஞ்சிபுரம் நம்ம வர்ஷினி சில்க் ஹவுஸில் டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன முந்தானி வந்து கோல்டு காயின் மாதிரி டிசைன் பண்ணி டைமண்ட் டிசைன். அதெல்லாம் பழங்காலத்தில் வந்து இது பேர் தெரியாது. அப்போ டைமண்ட் சொன்னோம், உளுந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா மாம்பழ கலர் சொல்லுவோம். ஆக்சுவலி இது மஞ்சத்தூள் வந்து உருவான கலர் தான். இது மஞ்சள் கலர். இதில் வந்து நம்ம ரெட் பார்டர் கொடுத்துருக்குறோம். இல்லை ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்கு கொடுத்துறதுலாம் நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கைத்தறியிலே செய்கிறது. நம்ம 3வது தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம். காஞ்சிபுரம் பட்டு சாரி ஒரிஜினல் ஜரிகை, சில்வர் ஜரிகையில் செய்கிறோம். கோல்டு மிக்ஸ் ஜரி அதுவும் செஞ்சு தரோம். கஸ்டமையும் பண்ணுறோம். என்ன கலர் சொன்னோம் அப்படியே செஞ்சு தருவோம் ரெடியாக. காஞ்சிபுரம் பட்டு சாரி இல்லை நம்ம சொந்த தறி. நம்மகிட்ட 250 தறிக்கு மேலே இருக்குது. காஞ்சிபுரம் பட்டு சாரி செய்கிறோம். எல்லாமே கைத்தறி சாரி தான். இன்றைக்கி ஆக்சுவலி இது கிரே கலர் சொல்லுவோம். அது உருவான கலர் வந்து ஜீரகம். இதுலேருந்து எடுத்த கலர் தான் இது. ஆமாம் பாருங்கள். இந்த சின்ன சின்ன கோதுமை டிசைன் அதுக்கு பாருங்கள். காஞ்சிபுரம் பட்டு சாரி நல்ல ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்துறது நல்லா அழகாக இருக்கும். எல்லாமே கைத்தறி சாரி. இதுக்கு நம்ம மஸ்டர்ட்னு சொல்கிறோம் இன்றைக்கி பேர். பழங்காலத்தில் வந்து இது வெந்தய கலர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், பட்டு பாரம்பரியம்ங்கிறது நம்ம காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க் ஹவுஸ் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் காட்டுறோம். இது வெந்தய கலருக்கு வந்து பீச் கலர் முந்தானி, பீச் கலர் பார்டர். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் வித்தியாசமான காம்பினேஷன். இது காஞ்சிபுரம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்லாம் செஞ்சு தரோம் நம்ம. ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கஸ்டமைஸ் சாரிலாம் பண்ணணும்னா பண்ணித்தரோம். ஆக்சுவலி ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கொடுத்தா போதும். நீங்கள் என்ன மனசுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் அப்படியே செஞ்சு தருவோம். இது ஆக்சுவலி முந்தானில் பாருங்கள் பூ இருக்குது. இதில் உங்கள் படம் போட்டோ, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ ரெடி பண்ணி தரும். அதுக்கு 1 மாதம் டைம் கொடுத்தா ஓகே. நல்லா நீங்கள் செஞ்ச கலர் சொல்கிற கலருக்கு செஞ்சு ரெடி பண்ணி தரோம். 1 மாதம் டைம் வேணும். ஆமாம், ஆக்சுவலி பியூர் வெள்ளி ஜரிகளையும் செய்கிறோம், நார்மல் ஜரிகளையும் செய்கிறோம். உங்களுக்கு எப்படி பேமெண்ட்டோ அந்த மாதிரி செஞ்சு தருவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கலர் வந்து மிளகு கலர். இதுக்கு நம்ம வந்து கருப்புன்னு சொல்கிறோம். அன்றைக்கி கருப்புன்னு சொல்ல முடியாது, மிளகு கலர் தான் சொல்லுவோம். ஆமாம், இப்போ இது மிளகு கலர் இப்போ பார்க்க போகிறோம். கோல்டு ஜரிகை வந்து கீழே வந்து யானை பார்டர், யானையும் மேங்கோ பார்டரும் இருக்குது. கலர் மிளகு கலரில் வந்து சின்ன சின்ன டைமண்ட் டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரி. நல்லா காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க் ஹவுஸ் சாரீஸ். ஏலக்காய் கலர். ஆக்சுவலி ஏலக்காய் வந்து இது காஞ்சிருக்கு, அது மாதிரி இப்போ இருக்குது. ஏலக்காய் கலர் வந்து இந்த நிறம் தான் இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஸ். ஏலக்காய் வந்து கோல்டு ஜரிகை போட்டு நெஞ்சிருக்கும். கோல்டு வித் ஏலக்காய் கலர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சொந்த தறியிலே செய்கிறோம். நம்ம காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க் ஹவுஸ் 3வது தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் சிறுதானிய பொருள் வந்து கலர் எப்படி எடுத்தாங்கன்னு சாரி செஞ்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ காய்கறியிலேருந்து கூட அந்த மாதிரி கலர் எடுத்தது வந்து இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். கத்திரிப்பூ கலர் சொல்லுவோம், கத்திரிக்காய் கலர். இது கத்திரிக்காய் கலர்லேருந்து எடுத்தது கத்திரிப்பூ சாரின்னு சொல்லலாம், கத்திரிக்காய் கலர் சாரின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் கலர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் மிளகாப்பழ கலர். சில்லி ரெட்டு சொல்கிறோம் இன்றைக்கி. இது மிளகாப்பழம் கலர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் கலர்.
வெங்காய கலர், வெங்காய கலரை பார்க்க அது வந்து தக்காளி ரெட்டுன்னு சொல்லலாம், தக்காளி கலர்னு சொல்லலாம். தக்காளி கலர் காய்கறிலேருந்து எடுத்த கலர்லாம் பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம 3வது தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம். நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் சில்க் மார்க் அப்ரூவ் இருக்குது, ஹேண்ட்லூம் அப்ரூவ் இருக்குது. எல்லாம் பியூர் ஜரிகையிலேருந்து செய்கிறோன்னு நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். காஞ்சிபுரம் 3வது தலைமுறையாக காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸில் ரெடி பண்ணி தரோம். உங்களுக்கு இதே மாதிரி சாரீ வேணும்னா நம்ம கடைக்கு வாங்க, நம்ம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடைக்கு வந்தால் எல்லா சாரீ டிசைனும் பார்க்கலாம். வாங்க, காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ்லேருந்து பேசுகிறோம். வாங்க, நன்றி.